ஆறுதலையும் விடுதலையையும் தோற்ற இடத்துல ஜெயத்தையும் கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷன் நம்பி சத்த பிரச்சனை இன்னும் அதிகமாக சிக்கலாக்கி வச்சிருப்போம். லேசாக தூக்கி போட வேண்டிய பிரச்சனையை ஏதோ ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்லி அதை யாருக்கிட்ட அதை பொறுப்பை கொடுத்து நம்ம ரொம்ப அதை இடியப்பமாக சிக்கலாக்கி வச்சிருப்போம். பெரும் பகுதியான கிறிஸ்தவர்களுடைய மோசமான நிலைமைக்கு இதுதான். குறிப்பாக அது பெந்தெகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறவருடைய நிலைமை தான். ஒரு நல்ல பூரணத்தை நோக்கி வளர்ந்து வர கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசவே மாட்டீங்க, இன்னொருத்தர் சொல்லவும் மாட்டீங்க, குடும்பத்தாரோட பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான் நன்மை தருவேன், கர்த்தர் இன்றைக்கே தருவார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே. அதனால் நம்ம அவரிடத்தில் திரும்பும்போது, அவருடைய பார்த்து அமர்ந்திருக்கும் போது, ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிறாள், நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அமர்ந்துருங்க. அப்படி பார்த்து கொஞ்சம் அமர்ந்துருங்க, அமர்ந்து அவரிடத்தை சொல்லுங்க, அந்தரங்கத்தில் கர்த்தரோடு பேசுங்க. இன்னைக்கு சிக்கல் சிக்கல் சிக்கல்னிட்டே இருக்கிறோம். போராட்டம் தீரலை. ஆனால் அந்த போராட்டத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் தனிமையாக வந்து காத்திருந்த நேரம் எவ்வளவு? தேவ சமூகத்தில் விழித்திருந்து அமர்ந்திருந்து ஜெபம் பாருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். நிச்சயமாக உங்கள் மனதை பதற விடவே மாட்டார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மடிந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காடுகளை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமான வார்த்தை. அவர் வந்து, அந்த வார்த்தை எப்படி அழகா சொல்ல பாருங்க. அவர் வந்து எங்களை ரட்சிப்பார். என்ன செய்வாராம்? அவர் ரட்சிப்பார். அடுத்து என்ன சொல்றாரு? அப்பொழுது குருடருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும், செவிடருடைய செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையுடைய நாவுகள் கெம்பீரிக்கும். இந்த அற்புதமான வார்த்தை பாருங்க. எங்கெங்க தண்ணீர் ஓடுமா? நம்பிக்கையின் வார்த்தைகள். நமக்கு நம்பிக்கை உண்டாக்கும்படியான வசனங்களை அவர் கொடுக்கிறவர். சங்கீதங்கள் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 49வது வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அந்த வார்த்தைக்கு நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை கரங்களை தட்டி சொல்லுவோம். உங்களுடைய அடியனுக்காக, எனக்காக. வசனங்கள்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காருன்னா, நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு. நான் நம்பப்படுகிற வசனம், என்னை நம்பப்படுகிற வார்த்தைகள் அவைகள். என்னை நம்பப்படுகிற அந்த வசனத்தை அனுப்பி என்ன சொல்றாரு? மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதீர்கள். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான இருக்கு பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து. இன்னைக்கு பதற்ற இல்லாத ஒரு நபர் கூட இல்லை, கவலை இல்லாத ஒரு நபர் கூட இல்லை, உடைக்கப்பட்ட இருதயமில்லாதவர்கள் ஒருவர் கூட இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொரு வீட்டுக்குள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பதற்றம். ஆண்களுக்கு ஒரு வித பதற்றம், பெண்களுக்கு ஒரு விதமான பதற்றம், வாலிபர்களுக்கு ஒரு வித பதற்றம், சிறு பிள்ளைகளுக்கு கூட பதற்றம்.
இன்னைக்கு நம்முடைய மனதை பதற்றத்துக்கு என்கிற ஒரு வேதனையை இன்னைக்கு பிசாசு உண்டாக்கி கொண்டு இருக்கிறான். மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தையே, தேசத்தையே. இன்னைக்கு அரசியல் எடுத்துக்கிட்டால் அரசியலில் எப்பொழுதும் பதற்றம். அரசியல் இருக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பதற்றம். அவன் என்ன சொல்லுவான், அதற்கு நாம் என்ன சொல்லுவது, அவன் இப்படி வந்தால் நான் எப்படி செய்யலாம், இப்படி மனம் பதற்றம். தொழில் செய்கிறவர்களை கவனித்து பாருங்கள், எத்தனை போட்டிகள், பதற்றங்கள். தொழில் செய்கிறவர்களுக்கு பலவிதமான பதற்றங்கள். வேலை செய்கிற இடங்களில் பதற்றம், ஊழியம் செய்கிற இடத்துல பதற்றம். யாராவது ஒருத்தர் எனக்கு கர்த்தர் அமைதியுள்ள இதயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் சாட்சி சொல்ல முடியுமா? இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்ல, இவ்வளவு பேர்ல யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், எனக்கு எந்த பதற்றமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லவே இல்லை. எங்க இருக்குதா? என்ன சார் என்ன சுஜி எங்க பாஸ்டர் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது உள்ள. சிலருக்கு கடல் அலை மாதிரி கொந்தளிக்குது. இப்படிதான் இன்னைக்கு வாழ்வை நரகத்தில் தான் வாழ்வதை போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா, நாம் மரித்த பின்பு பரலோகமோ நரகமோ எதை பார்க்குறோமோ இல்லை, ஆனால் வாழ்க்கையிலே இன்னைக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்தவான்கள் சொல்கிறவர்கள் யாருக்கும் இன்னைக்கு அமைதல் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? எப்படிக்கா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஒரு விஷயத்தை கவனிங்க. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சாப்பிட்ருவோம்? ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி சாப்பிடுவோமா? ஒரு 100 கிராம் அரிசி ஒரு நாளைக்கு தேவை. அதுக்கு எவ்வளோ பருப்பு, அதுக்கெல்லாம் எவ்வளோ மீன், எவ்வளோ தேவைப்படும்? ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை இருக்குது? ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தேவை இருக்குது? ஆனால் அதைக்கும் மிஞ்சி கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. யாராவது என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னு சொன்னா நான் நம்புறது இல்லை. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாருடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதற்கு காரியத்தில் நான் திருப்தி இல்லாம அடுத்து நான் ஆசைப்படுகிறது இன்னொருத்தரை பார்க்கிறேன். இன்னொருத்தரை பார்த்து நான் என் சரீரத்தை நானே வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறேன், நானே துன்பப்பட ஆரம்பிக்கிறேன். நேற்று நைட்டில் திடீர்னு ரொம்ப மனதுக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரல, வருத்தமும் ஏதோ ஒரு காரியங்களை அப்படியே மனதில் நினைத்து அப்படியே இருது. சரி என்று அங்கே நடந்து பார்க்குறேன், இங்கே நடந்து பார்க்குறேன், சோத்திரம் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அது விலகவே மாட்டேங்குது. அப்போ உட்காந்து யோசித்து பார்க்குறேன், எதுக்காக இப்படியே இந்த வருத்தத்தோடு இருக்குத நைட்டில் நான் வாழணும்? ஏன் ஒரு இரவு கூட எனக்கு நிம்மதியாக இல்லை? என்னத்துக்கு? கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். கவனித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, விருதாவாவே மனுஷன் கவலைப்படுறான். ஒரு விஷயம் இல்லை. நாம என்ன செய்கிறோம்? அதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது? கனவு கண்டு அப்துல் கலாம் கனவு கண்ட சொன்னார். இப்போ நம்ம ஆட்கள் கனவுலே வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கற்பனை பண்ணி யோசித்து பார்த்தா நம்மளே நாமே மண்டல் கொட்டிடலாம் போல இருக்குது. இப்படி ஒரு முட்டாள்தனமாக நம்ம நினைச்சிடும். அப்பதான் விளங்குறேன், சிலர்கள் இந்த வேதனையிலிருந்து வெளியே வருவதற்கு தான் சாராய கடை நோக்கி ஓடுறான்.
போதைக்கு அடிமையாகிறான், அல்லது களியாட்டில் போய் விழுகிறான், பரியாச கூட்டத்தில் போய் உட்கார்றான். அவன் நினைக்கிறான் அதில் போன உடனே எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அது படுகுழிக்குள்ள கொண்டு போகுது, என்ன வேதனைக்கு கொண்டு போகுது. அப்போ இந்த உலகத்தில் இவ்வளவு பாடுகளுக்கு காரணம் யாரும் இல்லை, நமக்குள் உண்டாயிருக்கிற ஒரு விதமான ஆசை அல்லது ஒரு விதமான இச்சைகள் அல்லது ஒரு விதமான நமக்குள் இருக்கிற பெருமையின் நோக்கங்கள். என்னை எல்லாரும் மதிக்கணும், ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கணும் அப்படி இருக்க நினைத்து நினைத்து தவறாலாம் புரிஞ்சுடாங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், இந்த ட்ரெஸ்ஸு நமக்காக போடுறோமா அடுத்தவங்களுக்காக போடுறோம்? வேத வசனம் அழகாக சொல்லுது, அவனவன் சுய இச்சையினால் சிக்குண்டான், இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை உண்டாக்குமா. அவனுக்கு பாடுகளுக்கு காரணம், உபத்திரவங்களுக்கு காரணம் யாரோ இல்லை, நாமே ஏன் இப்படி ஆசைப்படுகிறோம்? அவ இப்படி யோசிக்க மாட்டாங்க. எப்போ ஆண்டவர் நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள், ஒரு சின்ன வருமானம், அதில் அழகாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனம் ரொம்ப நினைச்சிருங்க பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுமா பதறாம இருக்குமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துனா, இப்படி காய்ச்சல் நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள். இப்போ ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் மனதை தேவன் அறிவார். தேவன் அறிந்து அவர் சொல்கிற காரியம், என் மகளே என் மகனே நீ என்ன செய்ய வேண்டாம், மனம் பதறாதீர்கள். நீ பதறி கலங்கி இடத்துக்குள் வந்திருக்கும் போது உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், நம்மை சோதித்து பார்க்கிறவர், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறது, மனம் பதறுகளை பார்த்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் நல்ல கையை பிடி சொல்லுங்களேன். நல்ல ஆமே, பயப்படவே பயப்படாதீங்க, கர்த்தர் மன்னிப்பார். எப்படி எந்த நம்பிக்கையில் கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம தவறினால் நமக்கு வந்த வேதனைகள் இவை. இந்த தவறுகளை தேவன் மன்னித்தால் எல்லாம் சரியாயிரும். அதனால எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவங்களை, அதனால் ஜெபம் எதுக்கு இதுக்காக இந்த கருத்து சொல்றேன். நம்ம ஏன் போராடி ஜெபிக்கணும்? எனக்கு அதை தாரு இதை தாருன்னு இல்லை. ஆண்டவரே என்னுடைய மனதை குற்றமில்லாத ஒரு மனதாய் மாற்றும், என் சிந்தையை குற்றமில்லாத மாற்றும், என் உணர்வுகளை குற்றமில்லாத மாற்றும். இந்த குற்றம் உள்ள வரும்போது பதற்றம் உள்ள வருது, உள்ள வேதனைகள் வருகிறது. குற்றம் நம்ம முதல்ல குற்றமா தெரியாது, நாம் செய்கிறது நல்லது போல தெரியும், நன்மைக்காக செய்வது போல தெரியும். ஆனால் பிற்காலத்தில் அதுதான் அந்த நன்மை என்று நான் நினைத்து செய்ததே எனக்கு தீமையாக மாறும், வேதனையாக மாறும். இன்றைக்கு 99% குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லை, வேதனை. அதனால தான் ஒரு காலங்களிலும் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து விடாதீர்கள், எந்த மனுஷரை சார்ந்திருந்து விடாதீர்கள். நீங்களும் கடவுளும் தான், உங்க குடும்பமும் கடவுளும். இந்த குடும்ப ஜெபம்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? கணவனும் மனைவியும் பிள்ளைகள் உட்கார்ந்து உங்க குடும்பத்துக்கு நீங்க பாரத்தை ஜெபம் பண்றது. அந்த இடத்துல மறைச்சு வச்சு இல்லை, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இந்த போராட்டத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவரை இதிலிருந்து விடுதலைக்காக கணவன் மனைவி. அதான் சில பழைய ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் கரத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஏன் கரத்தை பிடிச்சி? ஒருத்தருக்கு மறைந்திருந்தாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஐயோ இது நான் பண்ண தவறுனால தான் வந்தது, நான் தான் இந்த காரியத்தை செய்து விட்டேன். எப்படி இது? அதை அறிக்கையிட்டு உண்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் நிற்கணும். வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு. அப்போ நீங்க அந்த பிரச்சனைய 2 பேரை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போது, அறிக்கையிட்டு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் போது,
அப்போ நீங்க பிரச்சனை மாறன்னு சொன்னாங்க, பிரச்சனைக்கு மூலக்காரமான வேறு என்ன? நம்முடைய மீறுதல்கள். அதனால எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். ஏதோ நம்ம இந்த இடத்துல மட்டும் ஜெபம் பண்றது இல்லை, கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ள ஜெபம் இருக்கணும், தனிப்பட்ட முறையில் நமக்கு ஜெபம் இருக்கணும். நாம் அந்த ஜெபம் இல்லாமல் எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்கள் தலை கொடுத்தாலும் சரி, எந்த ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, ஒரு காரியம் நடப்பது இல்லை. தேவன் ஆசீர்வதிக்காம மனுஷன் ஆசீர்வதிக்க முடியுமா? கவனித்து பாருங்க. அப்படி இது நடக்குமானால் இன்னைக்கு நமக்கு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனை தேவையில்லை. தேவையில்லையா? இன்னைக்கு நமக்கு வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊழியக்காரர் போய் ஆசீர்வதிச்சிடலாம். அப்போ ஆசீர்வாதத்தை தடைன்னு சொன்னா நம்முடைய மீறுதல்கள். மீறுதல்களை இன்னைக்கு பாவத்தை விட்டு வெளியே வருவதுதான், தவறுகளை விட்டு வெளியே வருவதுதான், தவறு இல்லாதபடிக்கு ஒரு ஜீவியம் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு உபவாசமாக இருக்கும். வாசித்து பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 5 சில வசனம் வாசிப்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் போதும். இப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை என்ன செய்யறது? இப்போ அக்கிரமம் ஒரு மனிதன் செய்து அது எதாக மாறுகிறது? கட்டுகளாக மாறுது. முதல்ல அக்கிரமம் செய்வது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஒன்றும் பெரிய தவறா தெரியாது. அந்த அக்கிரமத்தை செய்ய அது என்ன செய்கிறது? கட்டுகளாக மாறுது. அந்த அக்கிரமம் நம்மளை நெருக்கி போடுது. இந்த அக்கிரமம் நெருக்கி போடும்போது நெருக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இதனால ஒரு மனுஷன் செய்கிறது வாய்க்கிறதே இல்லை, எல்லாத்திலும் தோல்வி. அந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை. இப்போ நான் போய் அந்த வீட்டில் போய், ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த மனுஷன் ஆசீர்வதியும், ஆசீர்வாதம் வந்துருமா? எப்படி சந்திக்க ஆசீர்வாதம் வந்துருமா? எப்படி சிஸ்டர்? அப்போ அவங்களுக்கு முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அவன் கையில் இருக்க கட்டை அவிழ்க்கணும், அவன் காலில் இருக்க கட்டை அவிழ்க்கணும், அவன் சிந்தில் இருக்க கட்டை அவிழ்க்கணும், அவன் மனதில் இருக்க கட்டுகள் அவிழ்க்கணும். அவிழ்த்து அவனுக்கு தெளிவுபடுத்தணும். பாருங்க, கட்டு எதற்கு காரணம்? உன் மீறுதல்கள், உன் தவறுகள், நீ கர்த்தரை விட்டு விலகினது, கர்த்தர் விரோதமா நடந்தது, கர்த்தர் உன் சகோதரருக்கு விரோதமாக நடந்தது, உன் சகோதரிக்கு விரோதமாக நடந்தது, உன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக நடந்தது, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக நடந்தது. இப்படி என்னென்ன காரியம் இருக்கிறத எல்லா காரியங்களையும் அவன் சொல்லி ஞாபகப்படுத்தி அவனை அறிக்கையிட செய்யணும். அவன் அறிக்கையிட வேதம் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்ப இரக்கம் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா இவனுக்கு அதை உணர்த்த வேண்டியது அவசியம் இருக்குது. அதனால்தான் சில சபை கூடுதல் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன பேசுவீங்க? இப்போ ஒருத்தர் வரல அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஒரு நாள் ஒருத்தங்க ஏன் வரல விசாரிச்சேன். என்ன பாஸ்டர் அங்கே போய் என்ன நடந்துச்சுது? ஒன்றும் நடக்கலை. நம்ம வண்ணார்பேட்டை சர்ச்சில் அங்கே சர்ச்சுக்கு வரவங்க ஒன்றுமே நடக்கலை. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னு என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டவங்க சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உனக்கு அது நடக்கும் இது நடக்கலாம் சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை பாஸ்டர். என் பிள்ளை கல்யாணம் நடக்கலை, கடன் தீரல, இன்னும் கஷ்டம்தான் இருக்குது, பாரமாக இருக்குது, கடன் மேலும் பெருகிட்டு தான் இருக்குது. நான் சொன்னேன், யாருங்க உங்களுக்கு இப்படி சொன்னா? இயேசு இடத்துல வந்தவன் கடன்லாம் மாறன்னு யார் சொன்னா? எனக்கு
எப்படிப்பா? ஏசுட வந்தவன கடலை மாறிடுமோ? மாறுமாக்கா? வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சார், நான் உங்களுக்கு கொஞ்சம் உட்காருங்க, நான் பேச வரேன், நீ கேட்டுட்டு இருக்க, நான் பேசுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தில் நிறைய மார்க்கம் இருக்கிறது, எல்லாரும் எல்லா விதத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கானது அல்ல. முதல்ல தெளிவா அடைந்துக்கிடுங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக அல்ல. ஏன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக அல்லங்கிறதையும் நான் சொல்ல கேளுங்க. ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு படித்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு பிச்சை எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, குடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு இந்த பூமியில் யாரும் இருக்க போறதே இல்லை. நல்லவனும் இருக்க போறதில்லை, கெட்டவனும் இருக்க போறதில்லை, யாரும் இந்த பூமியில் இருக்க போறதில்லை. அவன் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ போறோம். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு கடவுள் தேவையா? இந்த உலகத்தை விட்டு போனக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை நீங்க நம்புகிறீர்களான்னு கேட்டேன். எனக்கு தேவை இப்போ, எனக்கு தேவை இது, இந்த உலகத்தில் இருக்குது தீரன். எனக்கு நான் இங்க நல்லா இருக்கணும். நான் நீங்களும் இங்க நல்லா இருக்கிறது எனக்கும் ஆசை, இங்க நல்லா இருக்கணும் தான் ஆசை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்? அவர் சொன்ன ஒரு காரியம், இம்மைக்கானவைகளை நீங்க கர்த்தரை என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. நம்ம இன்னைக்கு பொய்யை நிறைய சொல்லி ஜனங்களை உள்ள வரட்டு நினைப்போம். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அவன் வேற மாதிரி மாறுவான். ஆனால் நம்ம பொய்யை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, தேவனுடைய அதனால இயேசு எப்படி கற்றுக் கொடுத்தா பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல தேவராஜ்யம்னு சொல்றாரு. தேவராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, கடவுள் இந்த பூமியை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே அவர் தமக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருந்தார். அந்த ராஜ்யத்தில் தேவன் சிங்காசனத்தை உண்டாக்கி அதில் வீற்றிருக்கவும், அந்த தேவனை சுற்றியும் அழகான தூதர்களை, அருமையான தூதர்களை, நல்ல பாடுகிற தூதர்களை, நல்ல இசை வாசிக்கிற தூதர்களை எல்லாரையும் தேவன் உண்டாக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் எப்பொழுது மகிமையாய் பாடிக்கொண்டு, எப்பொழுது மகிமையாய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு, எப்பொழுது கடவுளை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ராஜ்யம். ஆனால் அந்த ராஜ்யத்துக்குள் ஒரு தூதனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. என்ன அழகா இந்த சிங்காசனத்தில் அவர் இருக்கிறாரு, நான்லாம் சுத்தி இருந்துட்டு அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறேனே, ஒரு நாள் நான் அங்கே உட்கார்ந்து எல்லாரும் என்னை பாடி இப்படி துதித்தால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆசை வந்தது, ஒரு இச்சை. அதுதான் முதல்ல சில விஷயம் சொன்னேன். இச்சை எப்படி வருது பாருங்க. அந்த ஆசை வந்து, இது நல்ல ஆசை கெட்ட ஆசையா? இது கெட்ட ஆசையா? நல்ல ஆசை கெட்டது. கடவுள் அவனை எதற்காக வைத்தாரோ அதை விட்டுட்டு அவனுக்கு வந்து ஆசை என்ன? கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு வச்சிருக்காரு. கையை எதுக்கு வச்சாரு? அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுவார், கையானது நான் காலா இல்லாவிட்டால், காலானது கையா விட்டால், கண்ணானது விடுகிற, எந்தது எங்க இருக்கணுமோ அங்கதான் அது இருந்தா அதுக்கு அழகு, அதுக்கு மகிழ்ச்சி. அப்ப இவனுக்கு உன்னை பாடதான் வைத்தாரே தவிர, இசை வாசிக்கதான் வைத்தாரே தவிர வேற காரியத்துக்கு அல்ல. ஆனால் இவனுக்குள் ஒரு உணர்வு. ஆனாதான் பாருங்க, தவறு செய்வதற்கு முதல் எண்ணம் காரணம். அதனால பவுல் அதை இப்படி எடுத்து காட்டுவார், உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக்கடவதாக. வேற சிந்தை வந்துடக்கூடாது. கிறிஸ்துவ என்னத்துக்கு என்ன உண்டாக்கினார், கிறிஸ்து ஏன் வந்தார், கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார்,
எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்காக வரப்போறார், அவர் வந்து என்ன செய்ய போறாரு, வந்த பின் என்ன நடக்க போத பூமியில, இந்த சிந்தை இரவும் பகலும் சபைக்கு உண்டாகிட்டே இருக்கணும். இரவு பகலும் வீட்டுக்குள்ள இந்த தியானம் இருந்துகிட்டே இருக்கணும். இதை குறித்து சபை போதிக்கணும். போதிக்கிறதை குடும்பத்திலிருந்து குடும்ப தலைவனும் தலைவியும் சிந்திக்க 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 பாருங்க, வேற ஒரு எண்ணம் உள்ள வராது, வேற சிந்தை உள்ள வராது. உலக சிந்தை, உலக எண்ணங்கள் அது உள்ளே வராது. அதனால் பிசாசுக்குடைய எண்ணத்துக்கு அவருங்க, அவனுக்குள் இந்த எண்ணம் வந்ததினால் பிதாவாய் தேவன் அவனை அங்கிருந்து தள்ளுகிறார். தள்ளும் போது அவன் ஒரு கூட்டத்தை, அதனால முதல்ல பரலோகங்கிறது மனுஷனுக்கு கிடையாது, யாருக்கு தான் இருந்துச்சு? தேவ தூதர்களுக்கு தான். அவனுக்காக உண்டாக்கப்பட்டதான் பரலோகம். ஆனால் அந்த ஸ்தானத்தை அவன் இழந்தபடியினால் அதுக்கு பின்புதான் தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். அவன் சொந்த கையினாலே உண்டாக்குறார். உண்டாக்கி அவனுக்குள் தன் சொந்த அவருடைய ஜீவனையை கொடுக்கிறார். அவருடைய ஜீவனை அவனுக்கு கொடுத்து அவனுடைய எலும்பிலிருந்தே அவருடைய கரத்தினாலே ஒரு எலும்பை எடுத்து அவருடைய கரத்தினால் ஒரு பெண்ணை உண்டாக்கி அந்த பெண்ணை அவனுக்கு மனைவியாய் கொடுக்கிறார். இந்த ரெண்டு பேரும் உருவாக்குறது யாரு? யாருடைய கரம் உருவாக்கிட்டு? அது என்னுடைய கரமே உருவாக்கிட்டு, தேவனுடைய கரமே அதை நினைச்சிருச்சு, உருவாக்கிட்டு. இப்ப கர்த்தர் உருவாக்கி வைத்து அந்த உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவருடைய தேவைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். இப்ப மனுஷனுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுறதுங்கிறது இருந்துச்சுதான்? இருந்துச்சுதான்? எப்படி ஜெவாக்கா? அவ்வளவுதான், கஷ்டப்பட வைக்கவே இல்லை. அதை பண்படுத்தி அதை பாதுகாத்து அதை புசித்து கணவனும் மனைவியுமாய் அந்த இடத்துல பலுகி பெருகிடுங்கிறது ஆண்டோட சித்தம். அதுல மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா, அந்த இடத்துக்குள் தேவன் வருவார், பிதாவாகிய தேவன் வருவார், மனுஷனும் தேவனும் ஒன்றாகவே இருந்தார்கள். என்ன பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதம். அப்படிதான் பிசாச தூதன் விழுந்த பின்பு மனுஷன் இந்த பூமியில் உண்டாக்கி இந்த பூமியில் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். இந்த ஆசீர்வாதத்தை யார் கெடுக்கிறா? எப்படி கெடுக்கிறான்? இன்னைக்கு சபைக்கெல்லாம் இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் நமக்கு இல்லாததுனால தான் நம்ம எதை நோக்கிக்கிட்டே இருக்கணும். நான் அந்த 100 மடங்கு 1000 மடங்கு இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. 100 மடங்கு 1000 மடங்கு அதுக்கெல்லாம் போகிறது இல்லை. அந்த ஆசீர்வாதம் ஆதியில் தேவன் மனுஷனுக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதம். ஆதியில் தேவன் மனுஷனோடு எப்படி உறவாடினார், அதே போல என் ஆண்டவர் என்னோடு உறவாடணும், என்னோடு அவர் பேசணும், அந்த மகிழ்ச்சியை தரணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குறது தான் ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய சித்தம். ஆனால் அந்த சித்தத்தை இன்று வரை எந்த சபையும் நிறைவேற்றலை. இதான் உண்மை. எந்த சபையும் நிறைவேற்றல. நாங்களோ நீங்களோ யாரும் அந்த சுகத்தை இதுவரை அனுபவிக்கலை. அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கிறோமா? எனக்கு இந்த வியாதி அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப நிறைய கேள்விகளை வர்றோம். எனக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலில் பலகீனப்பட்டவன் ஆனால் அங்கே கால் வலியில் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கும். கழுத்து வலி இருக்குது, கை வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, எல்லா வலியும் என்ன பாச சொல்றது, சுகர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது. கேள்விய வசத அடிப்படையில் தேவனை கேட்டு பாருங்க. அப்ப இவைகளெல்லாம் தேவன் எடுத்தது வந்ததா? தேவன் நம்ம கொடுத்ததா? இல்ல. அப்ப எப்படி இதெல்லாம் உள்ள வந்துச்சுது? ஆதியாமத்தில் ஆதாம் ஏவாளோடு தேவன் சந்திச்சார், பேசினார்.
பயம் இல்லாதபடி இருந்தார்கள். எப்போங்க ஒரு மனுஷனுக்கு பயமே வந்துச்சுது? அப்போ ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் பயத்தை உண்டாக்கவே இல்லை, அவனுக்குள்ள பொய்யும் கொடுக்கவே இல்லை, பொய் சுவாபத்தையும் மனுஷன் கொடுக்கல. ஏன்னா கர்த்தர் கரை உருவாக்கிற மனுஷன். இததான் ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் நம்மை புது சிருஷ்டியாக உருவாக்குறார். ஆனால் இதில் ஞானஸ்நானம் இருக்குது, பரிசுத்த ஆவிங்கிறதும் இருக்கிறது. ஆனால் ஞானஸ்நானத்தின் வல்லமையும் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதமும் இன்றை வரை ஒரு மனிதருக்குள்ள இல்லை. இதான் உண்மை. நைட்டில் ரொம்ப நேரம் இதெல்லாம் படித்து கவனித்து தியானித்து பார்க்கும்போது ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கவலை? நான் அப்போ தான் எனக்குள்ளே வந்த கவலைக்கு தான் எனக்கு விடை தேடுறேன், எனக்குள்ளே வந்த போராட்டத்தை தான் நான் தேடுறேன். அப்படியானால் ஆதியில் என்ன நோக்கம்? அப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது என்ன நோக்கம், எப்படி இருந்தது? 12 அப்போஸ்தலர்ல எத்தனை பேர் வியாதியில் மரித்தார்கள்? எத்தனை மரித்தார்கள்? என்ன சந்தேகம் எனக்கு? வியாதிப்பட்டு எத்தனை மரித்தார்கள்? ஒரு அப்போஸ்தலர் கூட வியாதிப்பட்டு மரிக்கல. வியாதிஸ்தரை குணமாக்கினார்கள். வியாதிஸ்தர்களை மனுஷன் கொல்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள், மனுஷன் கொன்னார்கள். ஆனால் இயேசுவையும் வியாதி கொல்லவில்லை, அப்போஸ்தலர்களையும் வியாதி கொல்லவில்லை. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி வாழுகிற நமக்கு ஏன் வியாதி வருது? கேள்வி. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. குழந்தை மாதிரியே இன்னும் பைபிள் படிச்சுட்டு இருக்க வேண்டாம், குழந்தை மாதிரியே இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், குழந்தை மாதிரியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கேள்வி கேட்கலங்க. அப்படியானால் எங்கேயோ தவறு இருக்குல்ல, எங்கேயோ கீழ்ப்படியாத சுவம் இருக்குல்ல. ஒரு கீழ்ப்படியாத தான் விழத்தள்ளப்பட்டது, மகிமையை விட்டு விழத்தள்ளப்பட்டுச்சது. ஆனால் தான் சொல்லுது, கரை திரை பிழை இல்லாத நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டு சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட சபை கரை திரை இல்லாத. இல்லை ஒரு இன்னொரு காரியத்தை காட்டுற பாருங்க. அப்போஸ்தலர் படிக்கும்போது அப்போஸ்தலர் இடத்துல பொய் கூட பேச முடியல, பொய் கூட நினைச்ச முடியல, பேச முடியல. அனனியா சப்ராவை குறித்து சொல்லுது, அவர்கள் வருகிறார்கள் அன்னைக்கு. அப்போ அதாவது பெந்தேகோஸ்தே சபை, கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஸ்தாபிக்கப்பட்ட முன்பு அங்கே வருகிறவர்கள், ஆதியாகமத்தை இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆரம்பிக்கப்பட்ட முன்பு எல்லாரும் தங்களுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் விற்று எங்க கொண்டு வச்சாங்க? அப்போஸ்தலர் கையில் ஒன்றும் வாங்கவே இல்லை. எங்க வைத்தாங்க? என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு காட்டின தரிசனமே காணிக்கை கொண்டு வருவார்கள். அந்த காட்சி அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கிறது. மனுஷன் வெண்மையாக மாறுறான். மாறின பின்பு அவன் அழகான ட்ரேயில் ஒரு பெரிய தட்டு, அதில் கிரேப்ஸ், ஆப்பிள், பைனாப்பிள், செவ்வாழை, அதில் ஒரு கட்டு அமெரிக்க டாலர்ஸ். அமெரிக்க டாலர், எனக்கு அப்போல்லாம் அமெரிக்க டாலர்னு என்னன்னே தெரியாது, அந்த டாலர் நம்ம பார்த்தது கூட இல்லை. ஆனால் அந்த டாலர், அந்த சத்தமும் கேட்குது. இவ்வளத்தையும் ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டு என் கையில் கொண்டு கொடுக்குறாரு. ஒரு சத்தம் கேட்குது, அதை கையில் வாங்காத பாதத்தில் வைத்து விட்டு போக சொல்லு, வச்சுட்டு போக சொல்லிடு, அவ்வளோதான். ரொம்ப நாள் இந்த அர்த்தம் விளங்கலை. ஆனால் காலங்கள் மாறும்போது வேதத்தை நாம் தியானிக்கிற தியானங்கள் கொஞ்சம் ஆழத்தில் போகும்போது, ஆனால் தான் ராமுழுது பிரயாசப்பட்டும் எங்களுக்கு என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல, ஒன்று கூட கிடைக்கல. திரும்பி வந்தாச்சு. அது திரும்பி வந்தவர்களை இப்பொழுது இயேசு அவருக்கு ஒரு
கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் வலைய போடு அப்படிங்கிறாரு. போட்டார்கள். திருப்பி வரும்போது வலை தாங்கக்கூடாத அளவுக்கு அதே கடல், அதே பிரயாசம்தான். ஆனா முதல்ல தோல்வி. எப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் மாறுது? ஆழத்தில் போகும்போது. உபதேசத்தை, வசனத்தை நாம் மேலோட்டமாக படித்து அந்த அனுபவத்திலே இருந்தால் எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லா போராட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ கொஞ்சம் ஆழத்துக்குள் போய் பாருங்கள். அதனால்தான் எசேக்கியேலை படிக்கும் போது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடப்பளவு, அப்ப எதுல போனோம்? நீச்சாளத்துக்குள் உள்ள போக 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 தான் மகிமை 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 உண்டாயிட்டே இருக்குது. இந்த உலகம் கொடுக்காத ஒரு மகிழ்ச்சி, உலகம் கொடுக்காத ஒரு பலன், உலகம் கொடுக்காத ஒரு நன்மை நம்மை நிரப்பிட்டே இருக்கும். அதனால்தான் சொல்ற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். இந்த அனுபவம் அவ்வளவு ஈஸியான அனுபவம் இல்லை. போகணும், கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் உள்ள போயிட்டே இருக்கணும், நெருக்கம் வந்தாலும் உள்ள போயிட்டே இருக்கணும். நான் சமூகத்தை விட்டு விலகிறது இல்லை, உண்மை வீட்டுக்கு விலகுறதே கிடையாது ஐயா. உள்ள போக உள்ள போக உள்ள போக போக அங்கேதான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் இழந்து போனதை திரும்ப தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது அதை எப்படி எடுத்து காட்டுறாருன்னா, சத்திய ஆவியானவர் நமக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம என்ன செய்கிறார்? அவர் உள்ள நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. எல்கேஜியும் நடத்துறாரு, எலிமெண்டரி ஸ்கூல்லையும் நடத்துறாரு, ஹைஸ்கூல்லையும் நடத்துறாரு, அடுத்து காலேஜுகள் நடத்துறாரு, அடுத்து பீச்சுகள் நடத்துறாரு. உள்ள கொண்டு போயிட்டே இருக்கிற ஆவியானவர். நம்ம செல்லத்தில் இந்த எலிமெண்டரி ஸ்கூல் அனுபவத்திலே உட்காந்துக்கிட்டு இதான் கரெக்டு, அதான் கரெக்டு, இதான் கரெக்டு அப்படின்னு நாமே ஒரு மார்க் போட்டு நின்றுவோம். இதான் சரி, இதான் சரி, இதான் ஒளின்னு ஆளுக்கு ஒன்று நம்ம சொல்கிறோம். எந்த ஊழியமும் நாம் பார்க்கிறது நிறைவானது அல்ல. ஆனால் தான் நிறைவானது வரும்போது குறைவானது, நிறைவு வந்துருச்சுன்னா வாக்குவாதம் பண்ணுவது ஒழிஞ்சிடும். நிறைவானது வரும்போது நான் பெரியவன், நீ பெரியவன், நான் பெரிய ஆளுங்கிறது ஒழிஞ்சிடும். அந்த நிறைவு வர வர தாழ்மை நமக்கு அதிகமாக வரும். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவருக்குள்ள எப்படி தாழ்மை வந்துகிட்டே இருந்துச்சு? எப்படி வந்துச்சுது? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை குறித்து இன்னொருத்தர் குறை சொல்லிட்டாருன்னா உடனே அவருக்கு இவர் ஒரு பதில் கொடுப்பார், உடனே அவர் இவருக்கு ஒரு பதில் கொடுப்பார். ஆனால் ரெண்டு பேரும் யார் தான்? சாதாரண ஊழியக்காரங்களா, இன்டர்நேஷனல் ஊழியக்காரங்களா இருப்பாங்க, அப்படி சொல்லுவார்கள். ஆனால் இன்டர்நேஷனல், இந்த நேஷனல் இருக்கிறோம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தால் யார் குறை சொன்னாலும் தவறுதான் மாற்றிக்கிட்டு இருப்போம். தவறு இல்லாத மனுஷன் யாராக இருக்காங்களா? ஆமாம், இப்படி சொல்லுகிறார்களே, அப்போ என்னிடத்துல என்னதான் குறை இருக்குதான், அதை ஆராய்ஞ்சு பார்ப்போம். வாக்குவாதம் பண்ண மாட்டோம், வாக்குவாதம் பண்ணவே மாட்டோம். இந்த சின்ன பிள்ளைகள் பென்சில் சண்டை போட்ட மாதிரி, ஆகாஷ் சண்டை போட்ட மாதிரி இந்த உபதேசங்களை நீங்கள் நல்லா படித்து, நல்ல நைட்டில் உட்காந்து படித்து தியானிச்சு பாருங்க. நைட்டில் தான் நல்ல தூக்கம் வருது. என்ன காலையில் 3 மணிக்கெல்லாம் வீட்டு பீரோ உடைச்சி திருட எடுத்துட்டு போன கூட தெரிய மாட்டேங்குது, அப்படி தூக்கம் வருது. 5 மணிக்கு மேலே நீங்க தூங்கினேன்னு பிற தரித்திரி எப்படிங்க மாறும்? இதெல்லாம் நாமே சொல்ற சமாதான வார்த்தைகள், நம்மை நாமே திருப்திப்படுத்துகிற வார்த்தையை தவிர வேதத்தில் அது கிடையாது. அப்படி இல்லை. ஏதாவது ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, நான் ஒளிக்கு வந்த புதுசில் ஒரு ஒளிக்கார சொன்னேன், தம்பி நான் என்ன செய்ய தெரியுமா, நைட்டெல்லாம் நல்லா ஜோம் பண்ணிடுவேன்,
அப்புறம் காலையில் நல்லா தூங்கிடுவேன் அப்படின்ட்டு. நானும் ஒரு மணி நேரம் அதை நம்பிக்கிட்டே இருந்தேன். நம்பிட்டு அப்போ ஊழியக்காரங்களாம் நைட்டு தூங்கிட்டு காலைல தூங்கலாம் போலுக்கு அப்படின்ட்டு. ஆனால் வேதத்தில் அப்படி தேடி தேடி பார்த்தா வேதத்தில் அப்படி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷனில் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தார். அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் தெரிஞ்சுது, எப்பா உன் நேரம் எப்படி வேணா எடுத்துக்க, ஆனால் காலை கர்த்தருடையது. அந்த நேரத்தில் நீ தூங்குவாயானால் உன் வீட்டில் இருக்க கஷ்டம் மாறாது. காலையில் எழுந்து உனக்கு தேவை நீ தான் தேடணும். எவ்வளவு பெரிய ஒரு மூதேவி ஆவி நான் வீட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. காலையிலே மூதேவியோட படுத்துக்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க காலை கர்த்தரின் ஆசீர்வாதம் உள்ள வரும்? கர்த்தரின் தியானம் எப்படி உள்ள வரும்? உங்களுக்கு கர்த்தரின் வெளிப்பாடு எப்படி வரும்? நீ 1 மணி வரை முழிச்சிரு, 2 மணி வரை முழிச்சிரு, அது ஓம்பாடு. ஆனா அதிகாலை கர்த்தருடையது. 4 மணிக்கா கர்த்தருடையங்க. அவ கர்த்தருக்கு அப்படி பாதத்தில் அமரக்கூடாதபடிக்கு உனக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவி உன்னை அப்படி செய்யுது. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் நைட்லாம் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அடிக்கடி உடம்பு செலவாகும். 2 இடத்துக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க. ஒன்று மித்ரா டாக்டர்னு ஒரு டாக்டர். அவர் ஒரு மாட்டு ஊசி போடுவார், ஒரு பெரிய ஊசி போடாது. அதில் என்ன கொஞ்சங்கிளி அம்மானிட்டு ஒரு அம்மா ஒரு ப்ரேயர் ஹவுஸ் ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க. அங்கே கூப்பிட்டு போவாங்க. அந்த ஒரு நாள் அங்கே தங்கியிருந்தோம், அங்கே ஜெப வீட்டில். அவங்க ஊழியத்தில் முடிச்சுட்டு, இங்கே தூரத்தில் ஊழியில் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு வராங்க. 2 மணிக்கு வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு எத்தனை மணியாக இருக்குவாங்க. நான் அவங்க வரும்போது பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பெல்லாம் படுத்துட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு கொட்டு எடுத்தாங்க. கொட்டு எடுத்துட்டு அவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. எடுத்துட்டு கதிரவன் தோன்றும் காலையிலே யோசிச்சு போதும். வயசு அவங்களுக்கு அப்பவுமே ஒரு 65 வயசு இருக்கும். 65 வயசுல அவ்வளவு நேரம் ஊழியத்துக்கு போயிட்டு எப்போ படுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் 4 மணிக்கு ஜெப வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்து 1 மணி நேரம் பாட்டு பாடி ஆவில நிறைந்து 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 அப்படியே ஜெபத்தில் போகுது. எல்லாம் முடிச்சு கடைசி ஜெபம் பண்ணிட்டு எப்போ போவாங்கலாம் சரியாயிடுச்சு. அங்கே படுத்துருக்கவங்களுக்கெல்லாம் ஜெபி போச்சு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அது ஏன் நேரம், நான் ஒளி செய்வேனா, சாப்பிடுவேனா, ஓடுவேனா, அதெல்லாம் என்னுடைய வேலை. ஆனால் காலை கர்த்தருடையது. நான் அந்த நேரத்தை ஒரு நாளும் தூக்காவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு நாள் நான் கொடுத்தேனானால் என் வாழ்க்கையில் 10 நாள் நான் பின்னாடி போயிடுவேன். 10 நாள் பின்னாடி போனேன், 10 வருஷம் பின்னாடி போயிடுவேன். நான் அதில் அவ்வளோ கவனமாக இருப்பேன். ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு நாள் கூட எனக்கு பலகீனம் வந்ததே இல்லை. அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு ஒரு மனது அவங்களுக்கு தரிசனம். காலையில் கர்த்தர் என்னோடு பேசுவார். அப்படி அந்த அம்மாவை தான் பேண்ட் வாசிச்சுட்டே பாடுவாங்க. அப்படியே ஆவியில் நிறைவாங்க. நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சி அவங்க ஒரு பக்கா இந்து குடும்பத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. களக்காடு பகுதியில் பெந்தேகோஸ்து சபை வளர்ச்சிக்கு அவங்க ஒரு அஸ்திவாரமாக இருந்தாங்க. அந்த சபை வளர்றதுக்கு பாஸ்டர் கூட அப்படி ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆத்துமாக்கள் கூட சேர்த்தது அந்த அம்மா. அவ்வளோ ஆத்துமாக்களை ஊர் ஊராக போவாங்க. இப்படி போய் கூட்டம் நடத்திட்டு அப்படி ரைட்டில் வருவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் முதிர் வயது தானே, டைட் வருவா வராதா? ஆனால் இன்னைக்கு நம்ம ஆட்கள் 6 மணி கூட எந்திரிக்கல, 7 மணி கூட எந்திரிக்கல, 8 மணி கூட எந்திரிக்கிறது இல்லை. அப்போ வீட்டில் என்னதான் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ப பண்ணுகிற வசனங்க. வாசிக்க சங்கீதம் படிச்சுவேன். சங்கீதம் 119:49. நீர் என்னை
என்ன சொல்ற? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். மனம் பதறுகிறவளுக்கு சொல்றாரு, மனம் கலகிற பார்த்து சொல்றாரு, உனக்காத வசனத்தை அனுப்புறேன், உனக்காத வார்த்தை அனுப்புறேன். விட முடியாத கஷ்டம், தீராத போராட்டங்கள், தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விடுதலை உண்டு என்பதை நம்ப பண்ணும்படிதான் சொல்ற. மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதீர்கள். இதான் சங்கீதம் நம்பப்படுகிற வார்த்தைன்னு சொல்றாரு. நம்பப்படுற வார்த்தைங்க சும்மா எழுதி வைக்கல. என்னையும் உங்களையும் நம்ப பண்ணும்படியாக, நம்பிக்கைக்காக இந்த வசனப்படி வாழ்ந்து பாரு, செய்து பாரு, நான் நடத்துவேன், உன்னை விடுதலை ஆக்குவேன். உன் மனம் பதறாது, அமைதலா இருக்கும், நிறைவா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். மனம் பதறாதீர்கள், மனம் பதறாதீர்கள். ஏன் பதற்றம் வருகிறது? ஸோ யோசித்து பாருங்க. அப்போ அவர் எடுத்து இந்த காரியங்கள்லாம் பேசிட்டு அவர் இந்து குடும்பத்தார் இதெல்லாம் பேசிட்டு அப்படி சொன்னாங்க, கிறிஸ்தவம் என்பது வெறும் இம்மைக்குரியதே இல்லைம்மா. நீங்கள் இதுக்கு நினச்சி உங்கள்கிட்ட யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அல்லது ஒரு ஆர்வக்கோளாறுல சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் எப்படியா உங்களை வரணுங்கிறத சொல்லியிருப்பாங்களே தவிர, ஆனால் நோக்கம் அதுவல்ல. நீங்கள் கடவுள் எதற்காக வானத்தை உண்டாக்கினா, பூமி உண்டாக்க, மனுஷன் எப்படிலாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பரவ சொன்னேன். உங்கள் நம்பிக்கை என்னன்னு கேட்டேன். நீங்கள் மரித்த பிறகு எங்கே போவீங்க? நல்லது செய்தால் சொர்க்கம் போவேன், பாவம் செய்தானா ஆடோ மாடோ பூச்சோ புழுவோ பிறப்பேன். இங்கே தாங்க உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். இங்கே தான் இயேசு சொன்னார், மனுஷனை உண்டாக்கி எல்லாம் செய்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, எப்போ மீறினாலும் அது பாவம். நீ பாவத்தில் மரிச்சேன்னா அதுக்கப்புறம் உனக்கு நரகம். தூதனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த அழகான ராஜ்யத்துக்குள்ளே என்னை கொண்டு போன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் தள்ளப்பட்டவன் என்னை பாவத்தை செய்ய வைக்கிறான், தவற செய்ய வைக்கிறான், பலவிதமான ஆசைகளை உண்டாக்குறான், பலவிதமான கவலைகளை உண்டாக்குறான். ஐயோ இது இல்லைன்னா, இங்கே நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் தான் இதை செய்யணும், இப்படி காரணம் இல்லாத கவலைகளை பாரங்களை உண்டாக்கி உண்டாக்கி அவனவன் சுய இச்சையினால். இதெல்லாம் கடவுள் கொடுக்கல, கடவுள் கொடுக்கவே இல்லை. உங்க பிள்ளைகளை குறித்து கவலை பட சொல்லியிருக்காரா? உங்க தேவைகளை குறித்து கவலைப்பட சொல்லியிருக்காரா? அப்ப ஏன் நம்ம கவலைப்படுறோம்? அவ சத்துரு பார்க்குறான், நீ கவலைப்பட்டுக்கிறதுனா கடவுளை தேட மாட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், சீச்சி இந்த பழக்கம் எல்லாம் ஒன்று தாங்க, கடவுள் தேடினாலும் ஒன்று தான், தேடாத கூட ரொம்ப நல்லதாக இருக்கிறான், தேடி தேடி என்னதை கண்டோம். ஆட்டோ சலித்து பேசுவோம், பேச மாட்டவான். யோபு மனைவி பேசுகிறாங்கல்ல, என்ன கடவுள் கடவுளுக்கு இருக்கிறது, தூசி ஜீவனை விட்டு போறியா. ஆனால் யோபு சொல்றார், நன்மையை பெற்ற நாம் எதுக்கெல்லாம் கடவுளை மறுதளிக்கணும்? நான் கொண்டு வந்தேனா இல்லையா? எல்லாம் கொடுத்தது அவர் தானே. கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, எடுக்கவும் அதிகாரம் இருக்கு. எடுத்தவர் திரும்ப கொடுப்பதற்கு அவரால் முடியும், திரும்ப எனக்கு கொடுக்க அவரால் முடியும். இழந்த சுகத்தை, இழந்த நன்மையை, இழந்த மேன்மையை கர்த்தரால் திரும்ப கொடுக்க முடியும். எப்போ முடியும்? நான் மனம் திரும்ப போது. அதனால தான் வேதத்தின் உண்மையான ஒரு சத்தியம் மனம் திரும்புகள் தான். அதுதான் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புவதை குறித்தே பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு மனம் திரும்புவதை குறித்து பேசுறதை விட எதை குறித்து பேசுகிறோம் நம்ம அதிகம்? பிளின் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போக போறாரு, உன்னை இப்படி ஆசீர்வதிக்க போறாரு. அப்படி சொன்னா அவனுக்கு ஒரு உணர்ச்சி உண்டாகும். உணர்ச்சி உண்டாகி கையை தட்டி, நீ ஃபாரின்ல போனானே எங்க போனே, அதுக்கு ஆண்டவர் தேவையில்லை, அதுக்கு பணம் இருந்தா போதும், பணமா இருந்தா போதும். பணம் வேணும்னா நீ ஒரு பொருளாதவனாக இருந்தா போதும், அநீதிக்காரனாக இருந்தா போதும், பணம் அவனுக்கு சம்பாதிச்சிடலாம். ஆனால் பரலோகத்து போடுமானால் நீதிமானாக இருக்க வேண்டும், நீதிமானா இருக்கணும். ஆனால் நான்
ஏன்ட்ட யாராவது கேட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பணத்துக்காக ஆண்டவரா அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன். பணம் சம்பாதிக்கலைங்க, தேவனோடு அவருடைய ராஜ்யத்தில் இயேசு சொன்னார் பாருங்க, நான் இருக்கும் இடத்தில் இவர்களும் இருக்கும்படிக்கு. அதுக்காக நான் வர்றேன். திரும்ப இயேசு வரப்போற அதுக்கு தான். ஆனால் தான் அவர் ஆத்தும மணவாளன் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்தும. அன்னைக்கு அவர் ரட்சகர், ஆனால் இனி வரப்போறது ஆத்தும மணவாளன். ஏன் ஆத்தும மணவாளன் சொல்கிறாரு? நமக்குள் இருக்கிற ஆத்துமா அவருடையது. அதனால இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு தவறு செய்யும் போது கூட அந்த ஆத்துமா நம்மளோட பேசுறியா? சிஸ்டர் நீங்க பண்றது தப்பு, பிரதர் நீங்க பண்றது தப்பு, உடனே சொல்லலையா? பேசலையா? ஆனா நம்ம இந்த சரீரத்தை வச்சு, சரீர சிந்தையை வச்சு ஆத்துமாவை கொலை பண்ணிடுறோம். அதை அந்த எண்ணத்துக்கு, அதோடைய உணர்த்துதலுக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். அந்த கடவுள் பேசுவாரு, இப்ப பேசிதான் இருக்கிறாரு. நாம எப்பெல்லாம் தப்பு விட அப்பெல்லாம் நம்மளோட பேசிதான் இருக்கிறாரு. அதனால்தான் உள்ளான மனிதன் என்று சொல்கிறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? புதிதாக்கப்படுறது. யோசித்து பாருங்க, ஒரு கீழே ஒரு வீட்டு வாசல்ல ஒரு 10 பவுன் செயின் கிடக்குது. டக்குன்னு எடுக்கிறோம். எடுத்த உடனே மனசு உடனே என்ன சொல்லுது? நம்ம மனசு என்ன சொல்கிறது? ஐயோ, இந்த வீட்டுக்காரங்களாக இருக்கும், யாரோ போட்டு போயிருக்காங்க, ஒருவேளை இந்த வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், எடுத்து அதை கொடுக்கணும் சொல்லும். ஆனால் சரீரம் சொல்லுது, உன் தேவையெல்லாம் சந்திச்சு நினைத்து உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அது எடுத்துட்டு நல்ல பிள்ளைக்கு அடையாளம் நினைச்சிரு போயிரு சொல்லுது. நம்முடைய ஆன்மாவை சரீரத்து எண்ணங்கள் அது கொல்லுது, செயல்பட விடமாட்டேங்குது. ஆனால்தான் அந்த ஆத்துமா செத்துச்சுன்னா அதுக்கப்புறம் துணிச்சலை பாவம் செய்வோம், துணிச்சலை தவறு செய்வோம், அதுக்கெல்லாம் விளக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருப்போம், அந்த உணர்வே இருக்காது. ஆனால் தாவி கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஆவியே. இந்த உணர்வு இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பி சண்டை வராது, சொத்துக்கு சண்டை வராது, பணத்துக்கு சண்டை வராது, பவருக்கு சண்டை வராது, எந்த பிரச்சனையும் வராது. உன்னை கீழே உட்கார சொன்ன நீ சந்தோஷமா உட்காருவா, உன்னை மதிக்கலைன்னா கூட நீ சந்தோஷமா இருப்பா, மகிழ்ச்சியா இருப்பா. ஏன்னா உனக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. ஆனா ஆத்துமா செத்து போச்சுன்னு சொன்னா உனக்கு எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது, அது சென்சிட்டிவா தெரியும். என்ன மதித்தார்களா, அப்படியான நான் அந்த வீட்டு வாசலை மிதிக்கலாமா, என்ன மாட்டு வீசு வாழ்ந்து போகலாமா, இப்படிலாம் தோணும். ஆனால் சொல்றான், இந்த ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும். அப்போ ஆத்துமா வாழ ஆரம்பிச்சுன்னா, ஆத்துமா தேவனோடு உறவாட ஆரம்பிக்கிறான். தேவ சத்தத்துக்கு ஆத்மனோடு பேசும்போது நீங்க அப்படியே கீழ்ப்படுத்தி பாருங்க. வேற யாரையும் சொல்லல, உங்க மனதை சொல்லி பாருங்க. காலையில வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும், சமைச்சு ஒன்றும் ரெடி பண்ண தோணம் மணக்குது. படுக்கும்போது இவ்வளோ திட்டிட்டு படுத்தாரு, இவ்வளோ திட்ட பிறகு இவருக்கு செய்தா கொடுக்கணும் அப்படின்னு கோபம் எரிச்சல்ல 5 மணிக்கு எது சமைக்கிற ஆள் 6 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறோம், என்ன தூங்கிட்டா இருக்கிறா, நானும் தூங்குற மாதிரி. ஆனால் மனசு சொல்லி, இல்லை உன் வேலை நீ செய்து கொடு. இல்லை நான் செய்யவே மாட்டேன். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அவர் என்ன செய்யட்டும், மன்னிப்பு கேட்கட்டும், அப்போ தான் நான் செய்வேன். நம்மளோட பேசலையா? தேவனும் பேசுறாரு, நாம அவரோட பேசுறோம். அதனால் தேவன் எங்கே இருக்கிறார் எனக்குள்ள தான் இருக்கிறாரு. தேவ சக்தி எங்கே இருக்கு? எனக்குள்ள தான் இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி, அவருடைய ஆன்மா. அதனால தான் ஆத்துமாவை ஒரு நாள் கெடுத்துடக்கூடாது. பிரியமானவனையும் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க. அப்போ இந்த ஆத்துமா சொல்லபடி நடந்து பாருங்க,
கரையும் வராது, திரையும் வராது, பிழையும் வராது. நானும் நீங்களும் தேவன் விரும்புகிற போல சாட்சிகளாக இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுங்க, அவர் வரும்போது இந்த வாழ்க்கை வாழ்கிறவர் தான் ஆத்தும மணவாளன். வரும்போது இந்த ஆத்துமாவுக்கு ஒரு மணவாளன் இருக்கிறாரு. இப்போ இங்க கட்டி வாழ்கிற கணவனும் மனைவி சரீரத்துக்குரியவர்கள், இது சரீரத்துக்குரியவர்கள் தான். ஆனா பிரிச்சுவல் மணவாளன் யாரு? கிறிஸ்து. அவர் மீண்டு வருவார், மீண்டு வருவார். அவர் வரும்போது அப்போ ஆத்தும வாழலைன்னா அப்படி வரைக்கும் பிரவேசிக்க முடியாது. இதை விளங்கி கொண்டால் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சோதனைக்காரன் நம்ம விட்டு ஓடியே போயிடுவான், சத்துரு விட்டு ஓடியே போயிடுவான். கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஜெபம் உள்ளமா?